அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ஒரு 1 இயர் பேக் வந்து என்னை பார்க்கறதுக்கு சென்னை வந்திருந்தாங்க. ஸோ த கைண்ட் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் ஐ வாஸ் லிவிங் இன்ல அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளோ வளர்த்தனோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு தானா? ஸோ இட் இஸ் மேபி பிகாஸ் நான் அந்த பொண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 1 இயராக தான் நானும் அம்மாவும் நிறையா பேச ஆரம்பித்தோம். அந்த 1 இயராக எவ்வளோ பேச ஆரம்பித்தோன்னா லிட்டரலாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசிப்போம். நானும் அம்மாவும் ராத்திரி 1 o'clock 2 o'clock வரைக்கும் ஃபோன் பேசிகிட்ருப்போம். ரேண்டம் திங்ஸ் இன் த வேர்ல்டு, ரேண்டம் திங்ஸ் பேசுவோம். சினிமா காசிப்பில் இருந்து பாலிட்டிக்ஸ்லேருந்து என்னென்ன தெரியுதோ எல்லாமே ரேண்டம் காசிப்லாம் பேசுவோம். அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஆக்சுவலாகவே அவங்க ஒரு குழந்தை தான். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிக்டான ஃபேஸ் போர்ட்ரே பண்ணி தான் அவங்களுக்கு இருக்க முடியும். இந்த ஒரு பிளேஸில் சிடபிள்யூசி கால் வந்தப்போ இப்போ தான் ரியாலிட்டி ஷோவெல்லாம் பண்ணி முடித்து மெதுவாக ஒரு ஷார்ட் ஃபிலிம், பைலட் ஃபிலிம், சாங்ஸ்ன்னு பண்ணிவிட்டு படமும் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ரியாலிட்டி ஷோ போனோம்னா நம்மளை வந்து ஒரு டெலிவிஷன் ஃபேஸாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ரொம்ப பயம். பட் ரொம்ப ஆனஸ்ட்டாக மானிட்ரி பெனிஃபிட்ஸ்க்காக மட்டுமே அப்போ ஐ சைன்ட் அப் குக் வித் கோமாளி. இது நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். பட் நான் லைஃப்பில் எடுத்த ரொம்ப கரெக்டான டெசிஷன் வந்து இட் வாஸ் சிடபிள்யூசி. அது நான் எங்கே வேணால் சொல்லலாம். அது வந்து என் லைஃபே அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. ஐ திங்க் அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஈவன் உல்லாசம்லேயே வந்து அன்டில் சிடபிள்யூசிக்கு அப்புறம் தான் உல்லாசம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது வரைக்குமே வந்த போஸ்டர்ஸ், வந்த ட்ரெய்லர் எல்லாத்துலேயுமே வந்து ஷேன் நிகம் என் உல்லாசம் அப்படி தான் வரும். பட் ஆஃப்டர் சிடபிள்யூசி நான் வந்து அதுக்கப்புறம் ஐ திங்க் சாங்கோட போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஐ சா ஷேன் நிகம் அண்ட் பவித்ரா லக்ஷ்மி இன் உல்லாசம். ஐ வாஸ் லைக் ஓ நைஸ். அது சிடபிள்யூசி வந்து சைக்கலாஜிக்கலி, மானிட்டர்லி, கரியர் வைஸ் எல்லாத்துலேயுமே என் லைஃப்பை வந்து பயங்கரமாக மாற்றிடுச்சுங்க. ஏன்னா நம்ம லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு பீரியடில் இருந்தோம். ஏன்னா மீடியா அப்படிங்கிறதுனால ஒர்க் வந்து ரொம்ப லேட்டராக தான் வர ஆரம்பிச்சுது. நாம் வந்து அதை தாண்டி பேக்கப் பிளான்ஸ் எதுவுமே வச்சுக்கல. அது வரைக்கும் வந்து ஓகே இன்கம் வருது, நம்ம வந்து படம் பண்ணி முடிச்சிருந்தேன். அண்ட் he was also a huge hero in Malayalam. Shane வந்து he still is a huge hero. அப்போ வந்து கும்பலாங்கி just got released. அவரோட ஃபேம் வந்து was all around the place. அப்படி இருக்கும்போது ஒரு நியூ கம்மர் ஹீரோயினாக எடுக்கிறாங்க. அண்ட் எனக்கு பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் ஹீரோயின். அதுவும் நிறைய பேர் வந்து தமிழ்லே இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து மலையாளமில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் நமக்கு ஃபஸ்ட்டு படமே வந்து இவ்வளோ பெருசாக கிடச்சிருக்கு அப்படின்னு இருந்த டைமில் லாக்டவுன் ஹேப்பன்ட், லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். படம் ரிலீஸ் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன்.